கிழக்கு வாசல் வழியாகத்தான் தேவன் அங்கே உள்ளே பிரவேசிப்பார் அப்படிங்கிறத எசேக்கியேல் தீர்க்கதரிசி 44:1-2 வசனங்கள்ல தெளிவாக சொன்னார். கிழக்கு வாசல் வழியாக உள்ளே பிரவேசிப்பார். அது ஏன் பிரவேசிப்பார்னா அந்த அந்த கிழக்கு வாசல் பூட்டப்பட்டு தான் கிடக்கு. அந்த ஒரு வசனத்தையும் வாசிக்க முடிச்சிடும். எசேக்கியேல் 44:1-2 இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி போன பிறகு இதுவரைக்கும் இந்த வாசல் திறக்கப்படவில்லை. அது ஏன் திறக்கப்படல? அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. ஏற்கனவே ஒரு தடவை கழுதையோட குட்டியோடும் சேர்த்து நினைச்சிட்டாரு. கிழக்கு வாசல் வழியாக உள்ள போயிட்டு திரும்ப வந்தபோது அந்த வாசல் மூடப்பட்டது. திரும்ப 500 வருடக்காலமாக அதை திறக்க முயற்சி பண்ணாங்க. அதை திறக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு முஸ்லீம் ராஜா அதை கைப்பற்றின காரணத்தினால யூதர்களுடைய மெசியா இனி எப்படி இதுக்குள்ளோடி நுழைந்து வருகிறார் அப்படின்னு நம்ம அவர்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுல கல்லறைகளை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ முஸ்லீம்களுடைய கல்லறை எங்க இருக்கு? கிழக்கு வாசலுக்கு முன்பாக இருக்கு. ஏன் அது இருக்குன்னா, யூதர்களின் பாரம்பரிய முறைப்படி கல்லறையை தாண்டி மெசியா ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள வரமாட்டார். அப்போ உங்க